சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பிக் ஹாப்பி நியூஸுங்க. ஒரு முக்கியமான தகவலை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு அப்டேட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு முக்கியமான பிளேயரை வந்து சிஎஸ்கே நிர்வாகம் பேக்கப் பிளேயராக வந்து தற்பொழுது எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவேல் பிரேவிஸ் தாங்க சிஎஸ்கே நிர்வாகம் வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழக வீரர் குர்ஜப்னீத் சிங்குக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டதுனால இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து விலகிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மாற்று வீரராக நம்ம வந்து எடுத்தியாகணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்பொழுது டெவில் பிரேவிஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.2 கோடி ரூபாய்க்கு அவரை வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. என்னடா இது சிஎஸ்கே நிர்வாகம் திடீர்னு இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே நிர்வாகம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெவில் பிரேவிஸ் என்ன பண்ணியிருந்தாரு, அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாரு. எல்லோ கலரில் வந்து போஸ்ட் வெளியிட்டிருந்தாரு. என்னடா இது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லோவில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அவரை வந்து சிஎஸ்கே அணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் 2021 பென் ஸ்டோக்ஸை வந்து சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்த போது பென் ஸ்டோக்ஸும் இதே ஃபார்மேட்டில் தான் எல்லோ வந்து போஸ்ட்டாக போட்டிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டெவில் பிரேவிஸ் வந்து அதை போட்டிருக்காரு. ஸோ வந்து இது சும்மா தான் போட்டிருப்பார் போலியே. ஸோ ஒருவேளை வேற ஏதாவது டீமுக்கு வந்து ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இல்லை, இங்கே ஐபிஎல்ல சென்னை அணிக்காக அவர் வந்து ப்ளே பண்ண போறாரு அப்படின்றத சிஎஸ்கே நிர்வாகம் இப்போ சொல்லிட்டாங்க. இதை தாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அந்த மிடில் ஆர்டரில் 1-1 பொசிஷனுக்கு கரெக்டான ஒரு பிளேயரை வந்து சிஎஸ்கே அணி தூக்கியிருக்காங்க அப்படின்றத கூட கிளியராக சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த ஆக்ஷனில் வந்து அவரை வந்து அன்சோல்ட் ஆனார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரை வந்து தட்டி தூக்கி சிஎஸ்கே நிர்வாகம் ஒரு தரமான பிளேயரை வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. கண்டிப்பா மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் விளையாடுவார் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாக போகுது. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது சிஎஸ்கே நிர்வாகம் வந்து இப்படி ஒரு பிளேயிங் லெவன் வந்து எடுத்திருக்காங்க, என்னடா ஒருத்தர் கூட ஆட மாட்டேன்றாங்க, அந்த இன்டென்ட் இல்லை, அடிக்க மாட்டேன்றாங்க, 10 ஓவருக்கு மேலே தான் வருது. ஸோ இப்போ பவர் பிளேயில் கூட 6 அடிக்கல அப்படின்னா என்னடா டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளேயரை சிஎஸ்கே நிர்வாகம் வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்து தோனி அவர்கள் கண்டிப்பாக அவரை வந்து மைண்டில் வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதனால தான் அவரை வந்து எடுத்ததுக்கு ஒரு காரணமாக இருக்குது. கண்டிப்பாக அவரை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுங்க. ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். சிக்ஸர் எபிலிட்டி தரமாக வச்சுருக்காருங்க. இதுக்கு முன்னாடி மும்பையில் ஆடி இருக்காரு, என்ன அடிங்க, சும்மா வேற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. இப்போ அதை விட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து சிஎஸ்கே அணி வந்து எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்விஸ்ட்டை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மும்பை அணியே இந்த ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ 20ஆம் தேதி நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக டெவில் பிரேவிஸ் பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க போகிறாரு சிஎஸ்கே. அதுக்கான பிளானை கரெக்டாக போட போகிறாங்க. தோனி அவர்கள் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். ராகுல் திரிபாத்தியை வெளியே தூக்கிட்டு டெவில் பிரேவிஸை 1-1 பொசிஷனில் கண்டிப்பாக ஆட வைக்க போகிறாங்க. அதுதான் வந்து பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ஸோ இந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க. சிஎஸ்கே பிளேயிங் லெவன் வந்து என்னடா இது இவங்க இப்படி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கவலையா இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஈடுகட்டுற விதமாக அடுத்த செகண்ட் ஹாஃபுக்கு சிஎஸ்கே அணி தயாரா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவனை வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிளேயிங் லெவனோட தான் சிஎஸ்கே அணி அடுத்து வந்து களமிறங்க போகிறாங்க. ஆவலோட நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம். ஸோ டெவில் பிரேவிஸ் உடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்க போகுது, எப்படி ஆட போகிறாரு, எப்படி வந்து மற்ற டீமை வந்து பயம் முறுத்த போகிறாரு அப்படின்றத நம்ம வந்து அவருடைய இன்னிங்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவருக்கு நிறைய வரவேற்பு கொடுக்குறோம். கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாரு, ஸோ சிஎஸ்கே அணி இப்போ ஒரு முக்கியமான வெளிநாட்டு வீரரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து அவரை சைன் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்தியன் பிளேயர்ஸை வந்து சைன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்தியன் பிளேயர் வந்து இன்ஜுரி ஆன உடனே டேரெக்டாக வந்து பிரான்சிஸ் பிளேயருக்கு வந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சிஎஸ்கேவுக்கு இந்த சைன் கண்டிப்பாக ஒரு முக்கியமான இம்பேக்டை வந்து எல்லா டீமுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்றது தோனியுடைய ஒரு பிளானாக இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம். சிஎஸ்கே அணியின் மாற்று வீரராக டெவில் பிரேவிஸை சைன் பண்ணதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, இப்போ சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம்.